Hi guys, எப்படி இருக்கீங்க எல்லாரும்? வெல்கம் பேக் இன் another வீடியோ. ஸோ ரொம்ப நாளாக நம்மளோட சேனலில் நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க, எப்படி நம்ம வந்து ஒரு பைத்தன் ஃபைலை EXE ஃபைலாக கன்வெர்ட் பண்ணணும், அதை பற்றி வீடியோ போடுங்க ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்ணிட்டு இருந்தீங்க. ஸோ எஸ், ஃபைனலி இன்றைக்கி இந்த வீடியோ வந்துருச்சு. அண்ட் இப்போ ஸ்க்ரீனில் உங்களுக்கு ஒரு டைம் தெரியும், அங்கே இருந்து நீங்கள் பார்க்க ஆரம்பிக்கலாம். பட் வெயிட் நிறைய பேருக்கு வந்து பைத்தன் ஃபைல்னால் என்ன, EXE ஃபைல்னால் என்ன, அப்புறம் GUIனா என்னன்னே தெரியாது. நிறைய பேர் என்ன நினைப்பீங்க தெரியுமா? நிறைய பேர் என்ன நினைப்பீங்கன்னா, நான் வந்து பைத்தன் ஃபைலில் ரன் பண்ணுறது எல்லாமே டெர்மினலில் ரன் ஆகும், அப்புறம் நான் வந்து அதை EXE ஃபைலாக கன்வெர்ட் பண்ணிட்டேன்னா அது வந்து எனக்கு ஒரு ஆப்பாக உருவாயிரும், அது வந்து எனக்கு தனியாக நல்ல ஒழுங்காக ஸ்க்ரீனில் தனியாக ஒரு விண்டோ உருவாகி பட்டனெல்லாம் உருவாயிரும், தானாக உருவாயிரும்னு நினைப்பீங்க. ஓகேங்களா? ஸோ ஒருவேளை நீங்களும் அப்படி நினைக்கிற மனுஷனாக இருக்கீங்கன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். ஓகேங்களா? நீங்களாம் ஸ்கிப் பண்ணி பார்க்காதீங்க. அண்ட் ஒருவேளை உங்களுக்கு GUIனா என்ன, பைத்தன் ஃபைல்னால் என்ன, EXE ஃபைல்னால் என்ன, அதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரியும்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற டைம்லேருந்து ஸ்கிப் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேவா? சரி வாங்க நண்பர்களே. ஃபஸ்ட்டு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? பைத்தன் ஃபைல்னால் கீழே பிரிண்ட் பண்ணி விட்டுறோம், பிரிண்ட் ஹலோ வேர்ல்டெல்லாம் நம்ம பண்ணோம்னா அந்த சும்மா டெர்மினலில் பிரிண்ட் ஆகும்ல, அந்த மாதிரி பிரிண்ட் ஆகிட்டு இருந்துச்சுன்னா அது எல்லாமே பைத்தன் ஃபைலாக. அப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு ஆப் மாதிரி ஒரு விண்டோ மாதிரி ஓப்பன் ஆகி அதில் ஃபைலு மெனு இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய இது தெரிஞ்சிச்சுன்னா அது வந்து EXE ஃபைல் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறீங்க. ஓகேவா? ஸோ அது வந்து ஃபஸ்ட்டு உங்களோட கன்ஃபியூஷன். ஓகேவா? நான் அதை வந்து நான் எடுத்து விட்டுறேன். பாருங்கள், அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, ஒரு ஆப்பில் சும்மா நிறைய ஃபைலு மெனு பட்டன்ஸ், நிறைய பட்டன்ஸ் எல்லாம் இருக்கிறது, நிறைய ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கிறது, அதை கிளிக் பண்ணால் சம்திங் நடக்க வைக்கிறது, அதை வந்து நம்ம GUIன்னு சொல்லுவோம். GUIனா கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். ஓகேவா? ஒருவேளை நீங்கள் ஒரு சாஃப்ட்வேர் மாதிரி ஒரு GUI மட்டும் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா அதுக்கு நீங்கள் EXE ஃபைலாக கன்வெர்ட் பண்ணுறதாலலாம் எதுவும் ஆக போகிறதில்ல. ஓகேவா? நீங்கள் ஃபஸ்ட்டு GUI உருவாக்குறது எப்படி, ஒரு விண்டோ உருவாக்குறது எப்படி, ஒரு டெர்மினலில் இல்லாமல் ஒரு விண்டோ உருவாக்குறது எப்படி, விண்டோவில் பட்டன்ஸ் ஆட் பண்ணுறது, அந்த பட்டன் ஆட் பண்ணால் ஏதாச்சும் கிளிக் பண்ணால் ஏதாச்சும் நடக்கிறது எப்படி, அதை நீங்கள் தனியாக கற்றுக்கணும். அதாவது இந்த GUI சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கற்றுக்கணும். EXE ஃபைல் அதுக்கும் GUIக்கும் சம்மந்தமே கிடையாது. ஓகேவா? அதை தான் நான் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ GUI தான் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுக்கு நான் தனி வீடியோ மேக் பண்ணுறேன். ஓகேவா? ஸோ ஓகே, இப்போ வந்து நான் ஒரு ஃபைல் வச்சுருக்கேன் main.py. அண்ட் இந்த main.pyன்றது ஒரு ஆப். ஓகேவா? இந்த ஆப் வந்து ஒரு ஸ்டாப் வாட்ச் ஆப். சரிங்களா? ஸோ பாருங்கள், வந்துருச்சு ஒரு விண்டோ. ஓகே, இந்த விண்டோவில் நான் நிறைய இது ரிமூவ் பண்ணி விட்டுருக்கேன். அந்த மேலே இந்த க்ளோஸ் பட்டன் அதெல்லாம் இருக்கும்ல, அது வேணுக்குன்னே நான் ரிமூவ் பண்ணியிருக்கேன். ஏன்னா எனக்கு இந்த ஸ்டாப் வாட்ச் நல்லா க்ளீனாக அழகாக வேணும். ஸோ இந்த ஸ்டாப் வாட்ச் ஆப் என்ன பண்ணணும்னா, இதில் ரைட் கிளிக் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ஸ்டாப் வாட்ச் பாருங்கள் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. பாஸ் பண்ணிங்கன்னா பாஸ் ஆயிரும், ரிஸ்யூம் பண்ணிங்கன்னா ரிஸ்யூம் ஆயிரும். அப்புறம் நிறைய விஷயங்கள் பண்ணோம், அதை பற்றி நம்ம அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்குவோம். ஓகேவா? ஸோ இதுதான் நான் ஒரு ஆப் உருவாக்கி வச்சுருக்கேன். ஆனால் இது வந்து ஒரு பைத்தன் ஃபைலாக இருக்குது. ஓகேவா? அதனால நான் வந்து எப்போவுமே VS கோட்லேருந்து வந்து ரன் பண்ணால் தான் ரன் ஆகுது. அண்ட் நான் வந்து இதை ஒருவேளை டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன் அப்படின்னா லைக் எல்லார் கம்ப்யூட்டர்லேயும் பைத்தனு VS கோடெல்லாம் இன்ஸ்டால்டாக இருக்காதுல்ல. அவன் என்ன நம்ம ஆப்பை VS கோடு இல்லை பைத்தனை வச்சு சும்மா கிளிக் பண்ணி ரன் பண்ணிகிட்ருப்பானா கோடை ஓப்பன் பண்ணி? இல்லை. ஸோ நம்ம ஒரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல் EXE ஃபைலாக நல்லா கன்வெர்ட் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் ப்ரொஃபஷ்னலாக இருக்கும், ரைட்? ஸோ அதை நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ணுவேன்னா, நம்ம ஃபுல் கோடை காப்பி பண்ணிக்குவோம். Ctrl+A கொடுத்து Ctrl+C கொடுத்துருங்க. காப்பி ஆனதுக்கப்புறம் இதை தனியாக லைக் ஒரு ஃபோல்டரில் நான் பாருங்களேன், கொசமுசன்னு ஏதோ ஒரு கேவலமாக நிறைய ஃபோல்டர் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ரொம்ப நிறைய ஃபோல்டராக இருக்குல்ல, ஸோ அதனால் இங்கேருந்து தள்ளி நான் தனியாக ஒரு டிஃப்ரெண்ட் ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். சும்மா நான் ஒரு ஃபோல்டர் ஏற்கனவே க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஓகேவா? அங்கே போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பைத்தன் ஃபைலை நான் போட்டுற போகிறேன். ஸோ நான் பேசாமல் என்ன பண்ணுறேன்னா, ரைட் கிளிக் பண்ணிட்டு நியூவில் கிளிக் பண்ணிட்டு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட், ஒரு TXT ஃபைல், நோட்பேட் ஃபைல் இருக்கும்ல, அதை உருவாக்குறேன். அங்கே போயிட்டு இந்த கோடு எல்லாத்தையுமே பேஸ்ட் பண்ணி விட்டுறேன். பேஸ்ட் பண்ணிட்டு இந்த ஃபைலை ஒரு பைத்தன் ஃபைலாக சேவ் பண்ணி விட்டுறேன். ஸோ சேவ் அஸ் கொடுத்துட்டு இதுக்கு பேர் நான் வந்து என்ன வைக்க போகிறேன்னா, ஸ்டாப் வாட்ச் .py அப்படின்னு வச்சுட்டு, அண்ட் இந்த ஃபைலை வந்து ஆல் ஃபைல்ஸாக கொடுத்துடணும். ஆல் ஃபைல்ஸாக கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஒரு பைத்தன் ஃபைலாக சேவ் ஆகும். .py போட மறந்துடாதீங்க. ஓகேவா? போட்டுட்டு நான் சேவ் பண்ணிடுறேன். சேவ் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா வந்துருச்சு பாருங்கள், ஸ்டாப் வாட்ச் .py ஒரு பைத்தன் ஃபைல் இங்கே வந்துருச்சு. ஓகேவா? நீங்கள் வந்து இதை VS கோடு மூலியமாகவும் பண்ணிக்கோங்க. VS கோடில் போயிட்டு தனியாக ஒரு புது ஃபோல்டர் உருவாக்கி அப்படி கூட பண்ணிக்கோங்க. எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரு தனியாக ஒரு ஃபோல்டருக்குள்ளே இந்த ஃபைலை அழகாக வச்சுக்கோங்க.
சரி அதெல்லாம் விடுங்க. இப்போ நான் அந்த நியூ டெக்ஸ்ட் டாக்குமெண்ட்டை டெலீட் பண்ணிக்கிறேன், எனக்கு தேவையில்ல. ஸ்டாப் வாட்ச் வந்துருச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா, இது எந்த ஃபோல்டரில் இருக்கோ நீங்கள் எங்கே வச்சுருப்பீங்களோ அதே ஃபோல்டரில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓப்பன் இன் டெர்மினல் கொடுக்கணும். இப்போ நீங்கள் விண்டோஸ் 10 இல்லை வேறு ஏதாச்சும் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு அந்த ஓப்பன் இன் டெர்மினல் இல்லை ஓப்பன் பவர் ஷெல் அதெல்லாம் போட்டிருக்காது. ஸோ நீங்கள் ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணுங்களேன். ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், ஓப்பன் பவர் ஷெல் விண்டோ ஹியர் இல்லை ஓப்பன் டெர்மினல் ஹியர் அந்த மாதிரி ஏதாச்சும் போட்டிருக்கோம், உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக ஷிஃப்ட் ரைட் கிளிக் பண்ணும்போது. சரிங்களா? ஸோ அதை வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ நான் வந்து ஓப்பன் பண்ணோன்னே இந்த ஃபோல்டரில் என்னோடய டெர்மினல் ஓப்பன் ஆகும். பேசிக்கலாக டெர்மினல் வந்து அந்த ஃபோல்டரில் ஓப்பன் பண்ணணும். ஓகேங்களா? எந்த ஃபோல்டரில் ஃபைல் வச்சுருக்கீங்களோ அதே ஃபோல்டரில். ஓகேவா? ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா பை இன்ஸ்டாலர் அப்படின்றத ஒன்று டவுன்லோட் பண்ணணும். ஓகேவா? பை இன்ஸ்டாலருன்றது தான் வந்து நம்மளுக்கு EXE ஃபைலெல்லாம் உருவாக்குறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு நீங்கள் பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர் அப்படின்னு டைப் பண்ணுங்கள். ஓகேவா? ஸ்பெல்லிங் பார்த்துக்கோங்க, PYINSTALLER. ஓகே, பிப் இன்ஸ்டால் பை இன்ஸ்டாலர்னு போட்டோன்னே எனக்கு பார்த்தீங்கன்னா ரெக்குவயர்மெண்ட் ஆல்ரெடி சாட்டிஸ்ஃபைடுன்னு காமிக்குது. ஏன்னா நான் ஏற்கனவே டவுன்லோட் பண்ணிட்டேன். எஸ், சரிங்களா? ஸோ உங்களுக்கு வந்து இப்போ இந்நேரம் இன்ஸ்டால் ஆகிருக்கும். ஓகே, நைஸ். இப்போ வந்து நீங்கள் ஒரு வாட்டி பை இன்ஸ்டாலர் மட்டும் சும்மா டைப் பண்ணுங்கள். ஓகேவா? டைப் பண்ணிட்டு ரன் பண்ணுங்கள். ரன் பண்ணால் உங்களுக்கு சான்சஸ் இருக்குது தட் உங்களுக்கு எரர் வரும். ஓகேவா? என்னமோ த டேர்ம் இஸ் நாட் ரெக்கக்னைஸ்ட் அந்த மாதிரி ஏதாச்சும் வரும். ஓகேவா? ஒருவேளை அந்த மாதிரி ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோவேன், நான் வந்து ஒரு வீடியோ உருவாக்கியிருக்கேன், ஏற்கனவே உருவாக்கிட்டேன், இப்போ தான் ரெக்கார்ட் பண்ணேன் கொஞ்ச நேரம் முன்னாடி. ஸோ அந்த வீடியோ நான் சேனலில் அப்லோட் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து அந்த வீடியோ டெஸ்கிரிப்ஷனில் நான் தந்துடுறேன். ஒருவேளை உங்களுக்கு சேம் எரர் வந்துச்சுன்னா நீங்கள் அந்த வீடியோவை போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க. சரி, இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு எனக்கு வந்த மாதிரி சேம் இதே மாதிரி உங்களுக்கு வந்திருக்குன்னா உங்களுக்கு எரரெல்லாம் இல்லை, கவலைப்படாதீங்க. ஓகேங்களா? எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது. இப்போ நீங்கள் என்ன டைப் பண்ணணும்னா பை இன்ஸ்டாலர் ஸ்பேஸ் விட்டுட்டு அடுத்து உங்கள் ஃபைலோட நேம் ஸ்டாப் வாட்ச் .py அப்படின்னு வச்சுருக்கேன். கரெக்டாக? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க, ஸ்டாப் வாட்ச் .py இல்லை என்ன ஃபைல் பேர் வச்சுருக்கீங்களோ அது. அடுத்து ரெண்டு மைனஸ் போடுங்க, ஸ்பேஸ் விட்டுட்டு 2 மைனஸு, அடுத்து 1 ஃபைல் அப்படின்னு போடணும். சரிங்களா? மைனஸ் போட்டுட்டு 1 ஃபைல். இது வந்து என்ன பண்ணணும்னா ஒரு ஃபைலாக கன்வெர்ட் பண்ணி விட்டுறணும். சரிங்களா? அவ்வளோதான், வேறு வேலைலாம் இல்லை. இதை போட்டுட்டு என்ட்ரு அமுக்குங்க. அப்புறம் ஒரு 20 செகண்ட்ஸ்க்கு நீங்கள் தூங்கிடுங்க. சரிங்களா? அதுக்குள்ளே இது அதோட வேலையை பார்த்துக்குறோம். ஸோ பாருங்கள், அது வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கு. ஓகே, ரன் ஆகுது. இன்னும் எவ்வளோ நேரம்? ஆயிடுச்சு, முடிஞ்சு. ஸோ அவ்வளோதான். ஓகேங்களா? இப்போ வந்து என்ன ப்ரோ EXE ஃபைல் எங்கே ப்ரோ காணா ப்ரோ அப்படின்னு நிறைய பேர் நினைப்பீங்க. ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 3-4 ஃபோல்டர் 3-4 ஃபைல் உருவாக்கி விட்ருக்கு. இல்லை டிஸ்ட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும், டிஸ்ட்டுக்குள்ளே போங்க, இங்கே இருக்கும் உங்களோட அந்த EXE ஃபைல். ஓகேவா? ஸோ இந்த இருக்குது பாருங்கள், இதை வந்து காப்பி பண்ணிக்கோங்க. காப்பி பண்ணிட்டு வெளியே கொண்டு வந்துக்கோங்க. ஏன்னா இதை போய் நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எனக்கு எரர் வரும். என்ன ப்ரோ எரர் வந்துச்சு, அப்புறம் திடீர்னு அந்த ஃபைல் க்ளோஸ் ஆயிடுச்சு, என்ன ப்ரோ அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஸோ எஸ், நான் சொன்னேன்ல, நீங்கள் இந்த ஃபோல்டரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு எரர் வரும். அதனால் இதை வெளியே எடுத்துக்குவோம். ஸோ நான் வெளியே எடுத்துட்டேன். ஓகே, இந்த ஃபோல்டரில் வச்சுட்டேன். ஆனால் ஒரு விஷயத்தை பாருங்கள், நல்லா கவனிச்சிங்களா? எரர் வந்தோடனே ஆப்பு தானாகவே க்ளோஸ் ஆயிடுச்சு. சும்மா ஒரு கருப்பு கலர் ஸ்க்ரீன் வந்து க்ளோஸ் ஆயிடுச்சு. அப்போது ஒரு மெயின் ஆப், நீங்கள் ப்ரொஃபஷ்னல் லெவலில் ஒரு ஆப் உருவாக்கியிருக்கீங்க, அது எரர் வந்தோடனே சும்மா க்ளோஸ் ஆயிடுச்சுன்னா நீ ஒரு டுபாக்கூர் கோடர்னு தானே எல்லாருமே நினைப்பாங்க. ஸோ அப்படிலாம் இருக்கக்கூடாது கைஸ். சரிங்களா? அந்த ரீசனால் நீங்கள் வந்து இதை எல்லாத்தையுமே இன்னொரு வாட்டி டெலீட் பண்ணிக்கோங்க. டெலீட் பண்ணிட்டு நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. இந்த ஸ்டாப் வாட்ச் .py மட்டும் வச்சுக்கோங்க, நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. ஓகேங்களா? நீங்கள் வந்து இந்த பை இன்ஸ்டாலர் ஸ்டாப் வாட்ச் .py அப்புறம் 1 ஃபைல்னு போட்டிருக்கீங்களா, இப்படி போட்டிங்கன்னா க்ரியேட் ஆயிரும் EXE ஃபைலு. ஆனால் அந்த EXE ஃபைலை நீங்கள் ரன் பண்ணும்போது ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் ஆப் தானாக க்ளோஸ் ஆயிரும். ஸோ உங்களுக்கு அதுவே ஓகேனா வச்சுக்கோங்க. ஆனால் நான் உங்களுக்கு இன்னொரு சொல்யூஷன் சொல்கிறேன். அண்ட் இந்த சொல்யூஷன் யூடியூப்பில் நிறைய பேர் சொல்லியே தரமாட்டாங்க. அது என்னன்னா, இந்த 1 ஃபைல் பக்கத்தில் ஸ்பேஸ் விட்டுட்டு மைனஸ் போட்டுட்டு விண்டோட் அப்படின்னு டைப் பண்ணிடுங்க. சரிங்களா? இப்போ இந்த விண்டோடுன்றது என்ன பண்ணும்னா, ஏதாச்சும் எரர் வந்துச்சுன்னா ஆப் க்ளோஸெல்லாம் ஆகாது, ஒரு விண்டோ ஓப்பன் ஆயிரும். அண்ட் அங்கே அந்த என்ன எரர் என்ன ப்ராப்ளம்ன்றதை காமிச்சிரும். சரிங்களா? ஸோ அந்த ரீசனால தான் சொல்கிறேன், இந்த விண்டோடுன்றது போட்டுட்டு இப்போ நீங்கள் ரன் பண்ணுங்கள். இப்போயும் சேம் ஒரு 2 to 10 செகண்ட்ஸ் எடுக்கும். எல்லாமே ஃபைலெல்லாம் க்ரியேட் பண்ணும், நிறைய ஃபைல் க்ரியேட் பண்ணும். ஸோ க்ரியேட்
பண்ணிருச்சு நைஸ். இப்போ நீங்கள் வந்து இதை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணிட்டு இப்போ அதே திரும்பியும் டிஸ்டன்ஸ் சொல்லிட்டு ஒரு ஃபோல்டர் உருவாகிருக்கும், அதே இடத்துல தான் இருக்கும். இப்போ நான் ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், பாருங்கள் தானாலாம் ஆப் எதுவுமே க்ளோஸ் ஆகாது, ரன் ஆயிடுச்சு. அண்ட் எரர் வருது, ஆனால் இந்த எரர் வந்து பாருங்கள் தனியாக ஒரு விண்டோவில் காமிக்குது. ஓகேவா, இது ரொம்ப முக்கியம். நம்மளுக்கு எரரே காமிக்கலன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எப்படி தெரியும் என்ன ப்ராப்ளம்னு? அண்ட் பாருங்கள் எரர் போட்டிருக்கு, சம்திங் நோ ஃபைல் டைரக்டரி setting.json. அண்ட் எஸ், இதை முக்கியமாக நான் சொல்லிக்கிறேன். நீங்கள் லைக் சும்மா இந்த கோட் ஏதாச்சும் பண்ணுற மாதிரி மட்டும் பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு எரர் வராது. ஓகேவா, சும்மா லைக் ஏதாச்சும் ஆட் பண்ணது சப்ராக்ட் பண்ணது அந்த மாதிரி ஏதாச்சும் கோட் பண்ணியிருக்கீங்கன்னா உங்களுக்கு எரர் வரவே வராது. ஆனால் நீங்கள் ஏதாச்சும் ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது இதில் வந்து நான் setting.json செட்டிங்னு சொல்லிட்டு பாருங்கள் ஒரு ஃபைல் உருவாக்கியிருக்கேன். இந்த மாதிரி ஃபைலை நான் ஓப்பன் பண்ணுற மாதிரி நான் பண்ணியிருக்கேன். அந்த ரீசனால தான் இங்கே எரர் வருது. சரிங்களா. ஸோ இருக்கிறதுல பெஸ்ட் ஐடியா என்னென்னா, இந்த ஃபோல்டர்லேயே வைக்காதீங்க. இந்த இதில் வந்து ஓப்பன் பண்ணிட்டு வெளியில் இருக்கிற ஃபோல்டரில் கொண்டு போய்க்கோங்க. இப்போ இங்கே வந்துருச்சு. அண்ட் இப்போ நான் இங்கே ரன் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன், எந்த ப்ராப்ளமும் வராது. சக்ஸஸ்ஃபுல்லாக பாருங்கள் வந்துருச்சு அந்த ஸ்டாப் வாட்ச் ஆப் மாதிரி. எப்படி நைஸாக. இப்போ வந்து இன்னொரு காமெடி சொல்கிறேன். இப்போ உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இதெல்லாம் உருவாச்சுல, இந்த விஷயங்கள்லாம் இதெல்லாம் உங்களுக்கு எதுவுமே தேவையில்லை. நான் ஜோக் பண்ணல, சீரியஸாக உங்களுக்கு தேவையில்லை. எல்லாத்தையுமே டெலீட் பண்ணிடுங்க. அண்ட் நீங்கள் ஏதாச்சும் ஃபைல் ஏதாச்சும் இமேஜ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, இல்லை ஏதாச்சும் இப்போ நான் யூஸ் பண்ணியிருக்கேன் ஜேசன் ஃபைல், இது வந்து என்னோட ப்ரோக்ராம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த மாதிரி இம்பார்ட்டன்ட் ஃபைலெல்லாம் இருக்கும்ல, அது மட்டும் வச்சுக்கோங்க, மிச்சம் எல்லாத்தையும் டெலீட் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வந்து இங்கே என்னென்ன ஃபைல் இருக்குன்னா, பைத்தன் ஃபைல் இருக்குது, ஸ்டாப் வாட்ச் ஃபைல் இருக்குது, அப்புறம் செட்டிங் ஃபைல் இருக்குது. ஓகேவா, இப்போ இன்னொரு இம்பார்ட்டன்ட் விஷயத்தையும் சொல்லிடுறேன். இந்த பைத்தன் ஃபைலுக்கும் இந்த EXEக்கும் சம்மந்தமே இல்லை. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து இப்போ இந்த EXE ஃபைலில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. லைக் இப்போ லெட்ஸே நான் வந்து ஏதாச்சும் ப்ரோக்ராம் பண்ணேன், எனக்கு வந்து தப்பாக ஏதாச்சும் எரர் வருது, இல்லை ஏதாச்சும் ப்ராப்ளம். ஓகேவா, நான் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன்னா நீங்கள் என்ன நினைப்பீங்க, நம்ம stopwatch.py தான் நம்மளோட பைத்தன் ஃபைலு, கரெக்டாக? ஸோ இதை வந்து நம்ம விஷுவல் ஸ்டுடியோ கோடை வச்சு ஓப்பன் பண்ணிட்டு இதில் போய் நம்ம சேஞ்ச் பண்ணிக்குவோம். சேஞ்ச் பண்ணிட்டோம்னா அந்த EXE ஃபைல்லையும் சேஞ்ச் ஆயிரும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. ஆனால் அப்படி எதுவும் கிடையாது. நான் இப்போ இந்த ஸ்டாப் வாட்ச் ஃபைலையும் டெலிட் பண்ணிடுறேன். ஓகேவா, இப்போயும் stopwatch.exe ஓடும் பாருங்கள், சக்ஸஸ்ஃபுல்லாக ஓடிட்டுருக்கு. எஸ், ஓடுது. ஏன் தெரியுமா? ஏன்னா நீங்கள் ஒரு EXE ஃபைலாக கன்வெர்ட் பண்ணும்போது அந்த நேரத்தில் என்ன கோடாக இருந்துச்சோ, அந்த நேரத்தில் பைத்தன் ஃபைலில் என்ன கோடெல்லாம் இருந்துச்சோ அது எல்லாமே லைக் கம்ப்யூட்டர் பைனரிஸாக சம்திங் கன்வெர்ட் ஆகி அது சம்திங் நடந்துடும். சரிங்களா. ஸோ அதெல்லாமே கம்பைல் ஆகி அது வந்து உங்களோட இந்த stopwatch.exe ஃபைலாக உருவாயிருச்சு. அண்ட் ஒருவேளை நீங்கள் இதுக்குள்ளே இப்போ இந்த கோட் ரன் பண்ணி ஏதாச்சும் பக்கு வருது, ப்ராப்ளம் வருது, நீங்கள் இதோட கோடில் ஏதாச்சும் சேஞ்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா, திரும்பியும் நீங்கள் அந்த பைத்தன் ஃபைல் இருக்கும்ல, அந்த கோடு, அந்த stopwatch.py இப்போ நான் டெலிட் பண்ணலை. ஸோ அதை நீங்கள் டெலிட் பண்ணியிருக்கக்கூடாது. அண்ட் அதில் வந்து கோடெல்லாம் இருக்கும்ல, அந்த கோடில் லைட்டாக சேஞ்ச் எல்லாம் பண்ணிவிட்டு அதை சேவ் பண்ணிட்டு அண்ட் இங்கே இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு வாட்டி டெலிட் பண்ணிவிட்டு அண்ட் வெறும் அந்த பைத்தன் ஃபைல் மட்டும் இருக்கிற மாதிரி பண்ணிவிட்டு திரும்பியும் நீங்கள் ஃபஸ்ட்டில் இருந்து பை இன்ஸ்டாலரை வச்சு ஓட விட்டு திரும்பியும் ஒரு EXE ஃபைலாக உருவாக்கணும். சரிங்களா, இது தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதாவது நீங்கள் ஏதாச்சும் சேஞ்ச் எல்லாம் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் வந்து EXE ஃபைலில் எதுவுமே சேஞ்ச் பண்ண முடியாது. அது எல்லாமே வந்து பைத்தன் ஃபைலோட எல்லாமே கன்வெர்ட் ஆகி இப்போ ஒரு உங்கள் கம்ப்யூட்டரில் எக்ஸிக்யூட்டபுளாக ஆகிற ஒரு ஃபைலாக மாறிடுச்சு. ஓகேவா, பைத்தனுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லை. ஓகேவா, அந்த ஃபைலை நீங்கள் இன்டர்நெட்டில் யார்கிட்ட வேணாலும் கொடுக்கலாம். அவன் கம்ப்யூட்டர்லையும் ஓடும், அவன் ஆயா கம்ப்யூட்டர்லையும் ஓடும், அவன் பக்கத்து வீட்டு குண்டம்மா கம்ப்யூட்டர்லையும் ஓடும். ஏன்னா அது விண்டோஸோட எக்ஸிக்யூட்டபிள் ஃபைலாக மாறிடுச்சு. அதுக்கும் உங்களோட stopwatch.py அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் வச்சுருந்தீங்களா, அதுக்கும் சம்மந்தமே இல்லை. சரிங்களா. ஸோ நீங்கள் அதில் ஏதாச்சும் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா பண்ண முடியாது. நீங்கள் வந்து திரும்பியும் ஃபஸ்ட்டில் இருந்து ஏற்கனவே பைத்தன் ஃபைல் வச்சுருப்பீங்களா, அதில் சேஞ்ச் பண்ணிவிட்டு திரும்பியும் இன்னொரு எக்ஸிக்யூட்டபிள் ஃபைல், அதாவது இன்னொரு EXE ஃபைல், அந்த பை இன்ஸ்டாலர் வச்சு நம்ம க்ரியேட் பண்ணோம்ல, பை இன்ஸ்டாலரு, அப்புறம் ஃபைல் பேர், அப்புறம் ஓப்பன் ஃபைலு, அப்புறம் விண்டோடு அப்படின்னு போட்டு பண்ணோம்ல, அந்த மாதிரி திரும்பியும் இன்னொரு வாட்டி நீங்கள் பண்ணால் தான் உங்களோட EXE ஃபைலு உருவாகும். அண்ட் அப்படி தான் நீங்கள் சேஞ்ச் ஏதாச்சும் பண்ண முடியும். அதாவது புது ஃபைல் உருவாக்கி தான் நீங்கள் சேஞ்ச் பண்ண முடியும். கோடில் சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஃபுல் EXE ஃபைலும் சேஞ்ச் ஆயிரும்னு நிறைய பேர் நினைப்பீங்களா, அந்த மாதிரி எதுவும் நடக்காது. அதுதான் நான் கிளியர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ கிளியர் பண்ணிட்டேன், ஐ ஹோப். ஓகே, அண்ட் இவ்வளோ வந்து எவனுமே கிளியர் பண்ண மாட்டான். நான் யூடியூப்பில் ஒரு வீடியோ கூட பார்க்கல இந்த எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுற மாதிரி. சரிங்களா. ஸோ எஸ், ஐ ஹோப் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்.
அண்ட் GUI பற்றி நீங்கள் GUI சாஃப்ட்வேரோட அந்த பட்டன்ஸ் ஸ்க்ரீன் அந்த மாதிரி விண்டோ அதெல்லாம் உருவாக்கணும்னு நினைக்கிறீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அது எப்படி எங்கேருந்து கற்றுக்கணும் எல்லாமே சொல்லிட்டு நான் தனியாக ஒரு வீடியோ மேக் பண்ணுறேன். அப்புறம் ஏதாச்சும் டவுட் வந்துச்சுன்னா கேளுங்க. என் சேனலில் அப்புறம் என் பைத்தன் சீரீஸ் இருக்குது தமிழில் பெஸ்ட்டாக என் சேனலில் தான் உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ என் சேனலில் போங்க. ஓகே, அண்ட் செக் அவுட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் இருக்கும் ஹோம் பேஜில், இல்லாட்டி பைத்தன் பிளேலிஸ்ட் செக்ஷனில் கூட போய் பார்த்தீங்கன்னா இருக்கும். அண்ட் பைத்தன் மட்டும் இல்லை, என் சேனலில் கேம் டெவலப்மெண்ட் சொல்லி தந்திருக்கேன். ஜார்விஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு AI ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். நிறைய இது இருக்குது. சரிங்களா? நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்கள். அண்ட் அவ்வளோதாங்க. ஹேவ் அ நைஸ் டே. நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.